ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விப்பிங் கிரீமை எப்படி ஸ்டிஃப் பிக்ஸா பீட் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நெறைய பேத்துக்கு கிரீமை வந்து கேக்ல அப்ளை பண்ணும்போது மெல்ட் ஆயிட்டே இருக்கும். மெல்ட் ஆகாத அளவுக்கு எப்படி நம்ம கரெக்ட்டா கிரீமை பீட் பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இங்க யூஸ் பண்றது ஃபியோனா விப்பிங் கிரீம். நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இந்த ஃபியோனா கிரீம் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து 1 கேஜி பேக்கேஜ் ₹200 நமக்கு வந்து பேக்கிங் ஸ்டோர்ஸ்லலாம் வாங்கும்போது 175 அந்த மாரி தான் ரேட் வரும். மத்த கிரீம்ஸ கம்பேர் பண்ணும்போது ஃபியோனா கிரீம் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா விப் ஆயிடும். அதே மாதிரி கேக் வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே இந்த ஒரு கிரீம் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா, ஃபியோனா கிரீம வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த க்ரீம வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம க்ரீம் வாங்கிட்டு வந்தோடனே ஃப்ரீசர்ல வச்சிரணும். இல்லன்னா க்ரீம் வந்து கெட்டு போயிடும். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ரீம வெளிய எடுத்து கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லன்னா ஃப்ரிட்ஜ்லயும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கரெக்ட்டான ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். இப்போ இந்த க்ரீம எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த க்ரீம்ல வந்து ஹவ் டு ஓப்பன் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும். அது மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் 2 சைடுமே. ஓப்பன் பண்ணிட்டு நடுவுல நம்ம வந்து பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி 4 சைடுமே ஓப்பன் ஆயிடும். இப்ப கிரீம நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லயோ, ஃப்ரீசர்லயோ வச்சுட்டோம்னா, ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆயி கிரீம் வந்து கெட்டு போயிடும். அதனால இது கரெக்ட்டா நம்ம வந்து சீல் பண்ணி வைக்கணும். அது எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததா விப்பிங் கிரீம் பீட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பவுல்லையும், விஸ்கையும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தோம்னா, சீக்கிரமா வந்து கிரீம் விப் ஆயிடும். க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பவுலையும், விஸ்கையும் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்போ அடுத்ததா இந்த க்ரீமை நம்ம எடுத்ததுக்கப்புறம் எப்படி சீல் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சைட்ஸ் 2யுமே நம்ம வந்து செலோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டாப்லர் பின் இருந்தால் கூட அதை வச்சு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரப்பர் பேண்ட் வச்சு நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம க்ரீம் பாட்டிலை வந்து சீல் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு தடவை நம்ம க்ரீம் பாட்டில வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அத வந்து நமக்கு எந்த அளவுக்கு க்ரீம் வேணுமோ அத எடுத்துட்டு நம்ம திரும்பவும் வந்து ஃப்ரீசர்ல இந்த மாரி சீல் பண்ணி வச்சுட்டோம்னா கெட்டு போகாம இருக்கும். அடுத்ததா பவுலையும், விஸ்கையும் நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது நம்ம பீட் பண்ற க்ரீம் வந்து சீக்கிரமா விப் ஆயிடும். ஃப்ரீசர்லேருந்து வெளிய எடுத்ததுக்கப்புறம் அதில வந்து தண்ணி இருக்கும். அத வந்து ஒரு துணி வச்சு தொடச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். விப்பிங் கிரீம் பாட்டில் எடுத்ததுமே நல்லா ஷேக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் வந்து 2 கப்பு கிரீம வந்து விப் பண்ணி காமிக்கிறேன். கிரீமோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி தான் ஃப்ளோயிங்கா இருக்கணும். அப்பதான் சீக்கிரமா பீட் ஆகும். இல்லன்னா நீங்க எவ்வளோ நேரம் பீட் பண்ணாலும் அது வந்து பீட் ஆகாது. அடுத்ததா நம்ம நெறைய பேர் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அப்படியே நம்ம க்ரீம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நெறைய க்ரீம் வந்து கிறிஸ்டல்ஸா ஐஸ் கட்டியா மாறியிருக்கும். அத எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது திரும்ப திரும்ப அது வந்து மெல்ட் ஆயிட்டே தான் இருக்கும். விப்பாயி வராது. அதனால ஒன்ஸ் நம்ம வந்து ஃப்ரீசர்லேருந்து வெளிய எடுத்ததுக்கப்புறம், அது வந்து கரெக்ட்டான லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து திரும்பவும் அத வந்து பீட் பண்ணணும். ஃபியோனா கிரீம்ல வந்து சுகர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால வேணுங்கிற அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்து நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன். நீங்க யூஸ் பண்ற கிரீம்ல வந்து சுகர் கரெக்ட்டா இருந்ததுன்னா, இந்த ஸ்டெப்ப வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1லேருந்து 5 வரைக்கும் ஸ்பீட் இருக்கும் நம்ம பீட்டர்ல. 1 ஸ்பீட்ல போட்டு நான் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறமா 2ண்ட் ஸ்பீட்ல போட்டு திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்க போறேன். அந்த மாதிரி நம்ம 5 வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே நம்ம வந்து ஹை ஸ்பீட்ல பீட் பண்ணோம் அப்படின்னா, சீக்கிரமா க்ரீம் வந்து விப் ஆயிடும். அதே மாதிரி நம்ம க்ரீம் வந்து சீக்கிரமா மெல்ட் ஆயிடும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா கரெக்ட்டா வந்து விப் பண்ணிக்கலாம். இப்ப நான் 2ண்ட் ஸ்பீட்ல போட்டு திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு விப் பண்ணிக்கிறேன். ஒரே டைரக்ஷன்ல நம்ம வந்து பீட் பண்ணணும். கைய இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து பீட் பண்ணா தான் எல்லா சைடும் கரெக்ட்டா க்ரீம் வந்து விப் ஆயி வரும். வெயில் காலத்துலலாம் சீக்கிரமா வந்து நம்ம க்ரீம் மெல்ட் ஆயிடும். நம்ம கை சூடு பட அந்த க்ரீம் வந்து மெல்ட் ஆயிட்டே இருக்கும். அதனால நீங்க வந்து ஸ்டிஃப் பீக்ஸா பீட் பண்ணிட்டு, உடனே நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு அந்த க்ரீம வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேக்க வந்து நம்ம ஐசிங் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, ஃபுல்லா வந்து க்ரம் கோட்டிங்லாம் குடுத்ததுக்கப்புறம், திரும்பவும் அந்த க்ரீம வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம். அடுத்ததா அந்த க்ரீம வந்து அடுத்து ஃபைனல் கோட்டிங் குடுக்கும்போது மட்டும் நம்ம வெளிய எடுத்தா போதும். அடுத்து 3 ஸ்பீட்ல போட்டு நான் திரும்பவும் 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி க்ரீம் வந்து விப் ஆகுற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிட்டே இருக்கணும்.
எந்த அளவுக்கு நம்ம வந்து க்ரீம் எடுத்திருக்கோமோ, அதுக்கு தகுந்த மாரி நமக்கு வந்து டைம் எடுக்கும். 1 கப் எடுத்தோம் அப்டின்னா, 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் நமக்கு வந்து வேணும். இதே நான் வந்து 2 கப் எடுத்திருக்கேன். அதனால எனக்கு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதனால பொறுமையா நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்ப நான் 4 ஸ்பீட்ல போட்டு 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் பீட்டர ஆஃப் பண்ணிட்டேன். க்ரீம் வந்து விப் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்லயோ, இல்ல ஸ்பேச்சுலாலயோ நான் எடுக்கும்போது, க்ரீம் வந்து கீழ விழுகக்கூடாது. இப்படி விழுந்துச்சுன்னா, க்ரீம் வந்து கேக்ல அப்ளை பண்ணும்போது மெல்ட் ஆயிடும். க்ரீம் இன்னும் விப் ஆகலன்னு அர்த்தம். அதனால திரும்பவும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்பீட்ல நம்ம வந்து முடிச்சோமோ, திரும்பவும் நம்ம வந்து அந்த ஸ்பீட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். திரும்பவும் 1லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. நான் இங்க வந்து 4 முடிச்சுட்டு 5லேருந்து நான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிக்க போறேன். கடைசி ஸ்பீட்ல போட்டு 1லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். க்ரீம் விப் ஆயி வந்துட்டுருக்கும்போதே நமக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். கை வந்து வலிக்கும். நம்மளால பீட் பண்ண முடியாது. அப்ப க்ரீம் வந்து விப் ஆயிட்டுருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நேரத்தில க்ரீம் ரெடி ஆயிடும். அதனால திரும்பவும் நான் வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்ப க்ரீம வந்து 1 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் செக் பண்ணி பார்க்குறேன். க்ரீம் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தத விட ஸ்டிஃப் பிக்ஸா வந்திருக்கு. இன்னும் நம்ம வந்து பீட் பண்ணணும். திரும்பவும் 1 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் வந்து நல்லாவே ஸ்டிஃப் பிக்ஸா வந்திருக்கு. சூப்பரா விப் ஆயி வந்திருக்கு. இப்ப இந்த க்ரீம் வந்து நல்லா விப் ஆயி வந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவுல்ல வந்து இந்த மாரி கவுத்துனாலும் இது வந்து கீழ விழுகாம இருக்கும். அப்ப வந்து சூப்பரா விப் ஆயிருக்குன்னு அர்த்தம். கேக்ல அப்ளை பண்ணும்போது க்ரீம் வந்து மெல்ட் ஆகாம இருக்கும். இப்ப நான் இத வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு செக் பண்ணி பார்த்துக்க போறேன். இந்த மாதிரி ஸ்பேச்சுலால எடுக்கும்போது, நம்ம எந்த அளவுக்கு இத ஷேக் பண்ணாலும், இந்த க்ரீம் வந்து கீழ விழுகாம இருக்கணும். இந்த மாரி விழுகாம இருந்துச்சுன்னா, இதுதான் கரெக்ட்டான கன்சிஸ்டன்சி. நீங்க க்ரீம வந்து விப் ஆயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. க்ரீம் வந்து விப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஒரு கிளிங் ராப் போட்டு, இல்லன்னா ஒரு பிளேட் போட்டு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சிரலாம். கவர் பண்ணாம வச்சீங்கன்னா, ஏர் பபிள்ஸ்லாம் ஏறிரும். அப்புறம் க்ரீம் வந்து வேஸ்ட் ஆயிடும். அதனால எப்பவுமே கவர் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல எப்படி க்ரீம் விப் பண்றது மெல்ட் ஆயிட்டே இருக்குன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. இந்த வீடியோனால உங்களுக்கு கொஞ்சமாவது ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டுருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் வீடியோல பார்க்குறேன்.